களம் 8ல் கமலையா விஜயை போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காரு. திருச்சி கிழக்கில் இனிக்கோ இருதயராஜுக்கு ஆதரவாக கமல் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். அப்போது கமலையா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னையும் தான் 2 தொகுதியில் நிற்க சொன்னாங்க, அது தோல்வியோட ஆரம்பம் அப்படின்னு நான் சொன்னேன். 2 தொகுதிகளில் நிற்பது மக்களுக்கு நம்ம செய்கிற துரோகம். அதனால் ஒரு இடமே போதும் அப்படின்னு சொல்கிற அந்த அறிவு என்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி கமலையா பேசியிருக்காரு. அப்போது விஜய்நாட்ட அந்த அறிவு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா என்ன, அதான் சொல்லிட்டாரே. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. ஓடி வர வேண்டும், ஓடி விடக்கூடாது அப்படின்னு. திமுகவை ஒழிப்பேன் என்று வரும் வசனங்கள் எல்லாம் மேலிருக்கும் முதலாளிகள் சொல்வதை கேட்டு பேசுகிறார்கள். இது போன்ற டயலாக் சினிமாவில் பேசலாம், ஆனால் வாழ்க்கையில் மக்களை வைத்துக்கொண்டு அந்த விளையாட்டை விளையாட முடியாது. உண்மையான தலைவன் என்பவர் மக்களுக்கு ஆபத்து வரும்பொழுது ஓடி வர வேண்டும், ஓடி விடக்கூடாது. அதாவது விஜய் இந்த கரூரில் அவ்வளோ பேர் இறந்தப்போ கூப்பிட காது கேட்காத மாதிரியே போயிட்டார்ல ஏர்போர்ட்டில். அது பற்றி தான் கமல்ஹாசன் ஒரு பிரச்சனை மக்களுக்கு அப்படிங்கும்போது ஓடி வரணும், ஓடி ஒளியக்கூடாது அப்படிங்கிறாரு. மொத்தத்தில் கமலையா விஜய்க்கு எதிராக பயங்கரமாக களமிறங்கியிருக்காரு.